لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹஜ்ஜி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா ஹாஜிகளும் தங்களுடைய ஹஜ் பயணத்துக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்களை அந்த ஹாஜிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. இது இவர்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் வரும் அடுத்தடுத்த வருடங்கள்ல இந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே இது உபயோகமாகவும் இருக்கும். இது ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலியமா. ஏன்னா எந்த ஒரு இபாதத்தானாலும் சரி, இல்லை இந்த உலகத்துல உள்ள கல்வியானாலும் சரி, அதோடைய நன்மை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல ஆர்வம் நம்மளுக்கு இன்னும் அதிகமாகும். அதுல நாலேஜ் நம்மளுக்கு இல்ல, அதனால என்ன கிடைக்க போகுது, இல்ல அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற நாலேஜே ஒரு விஷயத்துல இல்லாம நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா நம்ம எதையுமே உருப்படியா செய்ய முடியாது. அதுல நம்ம கண்டிப்பா தப்பு பண்ணுவோம். அதுல நம்ம முழுமையா ஆர்வத்தோட செய்ய மாட்டோம். இப்போ இந்த ஹஜ் அப்படிங்கிறது அதாவது மற்ற இபாதத்துக்கள் மாதிரி கிடையாது. நம்மளுடைய ஆயுள்ல வாழ்நாள்ல ஒரு தடவை இல்லையா, அதிகபட்சம் ஒரு தடவை தான் செய்யக்கூடியாமல் சில பேருக்கு 100% ஒரு தடவை 2 தடவை அப்படி கூட செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மள மாதிரி நார்மலான மக்களுக்கு ஒரு தடவை தான் செய்யக்கூடிய ஒரு அமலா இருக்கு. அப்போ இந்த மாதிரி அமல், அதாவது இவ்வளோ அதிகமான செலவு பண்ணி போய் ஒரு தடவை வாழ்நாள கிடைக்கிற ஒரு அமல்ல நம்ம ஏதாவது குறைவு வச்சுட்டோம்னா இதை நம்மளால சரி பண்ண முடியுமா? இப்போ நம்ம தொழுகிறோம், இந்த தொழுகையில ஒரு தவறு இழைச்சிட்டோம், அடுத்த வேலை தொழுகையில நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நோன்பும், சரி அடுத்த நோன்புல நம்மளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்த நோன்புல நம்மளை மாத்திக்கலாம். ஆனா ஹஜ்ஜுங்கிறது நம்ம ஒரு ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்துட்டோம், ஆனா அதுல இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம அதை ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிறப்போ நம்மளால போய் அடுத்த வருடமே உடனே போய் ஹஜ்ஜி பண்ணி நம்ம சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியாது. அப்போ புத்திசாலித்தனங்கிறது போறதுக்கு முன்னாடியே அதை பற்றிய அறிவை வளர்த்துக்கிட்டு அங்க போறதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? இப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா ஹஜ்ஜும் உம்ராவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் மக்காக்கு போறாங்க, உம்ராக்கு போறாங்க, ஹஜ்ஜிக்கு போறாங்க, அதே ஹஜ்ஜின்னு தான் சொல்லுவாங்க உம்ராக்கு போறதே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ஹஜ்ஜில இன்னும் எவ்வளோ பண்ண வேண்டி இருக்கு இல்லையா? ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ இதை இந்த உம்ராக்கு போற மாதிரியே நினைச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. ஆல்ரெடி உம்ரா போனவங்களும் இருப்பாங்க, அவங்களே நினைப்பாங்கன்னா இதுவும் உம்ரா மாதிரி தான் நினைச்சிட்டு போவாங்க. போவாதவங்களும் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு சிறிய அமல் மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ இந்த உம்ராக்கும் ஹஜ்ஜுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான்னா, அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கன்னு சொல்றான். இது ரெண்டுத்தையும் வேற வேற விஷயமா தான் சொல்றான். சரிங்களா? அப்போ நம்ம ஹஜ்ஜினா என்ன, உம்ரானா என்ன அப்படின்னு 2 அமலையும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். இப்போ உம்ரா அப்படிங்கிறது என்னன்னா இது கடமையான அமல் கிடையாது, சுன்னத்தான அமல் தான் இல்லையா? வருடத்துல எப்போ வேணா நம்ம போகலாம், எப்போ வேணா போய் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமலா இருக்கு. அந்த துல்ஹஜ் மாதத்துடைய 8லேருந்து 15 வரைக்கும் அப்போ உம்ரா அலோடு இல்லை. ஸோ அதை தவிர எப்போ வேணா நம்ம போய் என்ன பண்ணலாம், உம்ரா செய்யக்கூடியவங்களா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜுங்கிறது வருடம் முழுக்க செய்யக்கூடிய ஒரு அமல் கிடையாது. சரிங்களா? அது இந்த துல்ஹஜ் மாதத்துல செய்யக்கூடிய ஒரு அமல் தான். இதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உம்ராவை பத்தி மட்டும்தான் விளக்கமா பார்க்க போறோம். ஏன்னா டீட்டெயிலா நிறைய சொல்லிட்டு இருந்தோம்னா நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியாது, காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். அடுத்த வீடியோல இன்ஷால்லா நம்ம ஹஜ்ஜை பத்தி முழுமையா பார்ப்போம். முதல்ல சும்மா ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்றேன். அதாவது உம்ராங்கிறது சுன்னத்தான ஒரு அமல், ஹஜ்ஜுங்கிறது ஒரு கடமையான அமல். அதாவது நமக்கு தெரியும் இஸ்லாமிய கடமைகள் 5, அதுல ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இல்லையா? இந்த ஹஜ்ஜுங்கிறது ஒரு அல்டிமேட்டான ஒரு அமல் தான். கண்டிப்பா இதுக்கு கேள்வி கணக்கு இருக்கு. யாருக்கு கேள்வி கணக்கு இருக்கு? அதாவது யாரு ஆரோக்கியத்தோட இருந்து பண வசதியோட இருந்தும் ஹஜ்ஜிக்கு போகாம இருக்காங்களோ நாளைக்கு மறுமையில அவங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கு. அவங்க மேலாம் அது கடமையாக்கப்பட்டிருக்கு. அதை தவிர உள்ள மனிதர்கள் மேல மற்ற இபாதத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹஜ்ஜு கடமையாக்கப்படலை. அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை, அவங்களால கொஞ்சம் கூட அவங்களால நடக்க முடியாது, அவங்களால பண வசதி இல்லை, பணத்தெல்லாம் இப்படி லட்சக்கணக்கிலாம் செலவு பண்ண முடியாதுன்றப்போ அவங்க மேல கேள்வி கணக்கு இல்லை. சரிங்களா? இப்போ உம்ராங்கிறதுக்கு கேள்வி கணக்கு இருக்கா? இல்லை. ஏன்னா அது சுன்னத்தான இபாதத்தான். இருந்தாலும் அது பண வசதி உள்ளவங்க மேல, ஆரோக்கியமா இருக்கவங்க மேல வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதுல நிறைய நன்மைகள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இந்த உம்ரா அப்படிங்கிறத நம்ம நோன்பு காலங்களில் செஞ்சோம்னா, இந்த ரமலான் மாதத்துல செஞ்சோம்னா நமக்கு ஒரு ஹஜ்ஜு செய்த கூலி அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? அதனால அது அதிகமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால வலியுறுத்தப்பட்ட அமல். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த உம்ராங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். அந்த உம்ராவை நம்ம நிறைய நேரம் அதுக்கு எடுக்காது. ஆனா ஹஜ்ஜுங்கிறது அப்படி கிடையாது. இதுல நிறைய கிரியைகள் இருக்கு. இது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 8லேருந்து 13வது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அதை எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணியே ஆகணும். அதுல எந்த விஷயமும் மிஸ் ஆகக்கூடாது. அடுத்து பார்த்தோன்னா இப்போ இந்த உம்ரா செய்யும் போது நம்ம இதுல செய்யற இபாதத்துக்களுக்கும் ஹஜ்ஜு செய்கிற இபாதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா உம்ரால மிக குறைந்த அளவு இபாதத்துக்கள் தான் இருக்கும். அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குறைந்த நேரத்துல முடிஞ்சிடும்.
ஆனால் ஹஜ்ஜுங்கிறதுல நிறைய இபாதத்துகள் இருக்கும், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து ஈஸியாக நினச்சி போக முடியாது. அது முன்னாடியே நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது. நம்ம கண்டிப்பாக ஹஜ்ஜுக்கு போகும்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஹஜ் சர்வீஸில் போனாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டில் போனாலும் சரி, சில கஷ்டங்கள் நமக்கு வரதான் செய்யும். அதையெல்லாம் சகிச்சுக்கணும்னு தான் போகணும். அதை பற்றி நம்ம பின்னாடி இன்ஷால்லா பார்ப்போம். இப்போ உம்ரா எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வருடம் பூரா போகிறோம் இல்லையா, உம்ராவுக்கு போயிட்டு வரோம். அந்த உம்ரால என்ன கிரியைகள் நம்ம செய்வோமோ அதே விஷயத்தை தான் ஹஜ்ஜுக்காக நம்ம போகும்போதும் செய்ய வேண்டி இருக்கு. அப்போ ஒரு ஹஜ்ஜுக்குள்ள உம்ரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதல்ல உம்ராவுடைய சிறப்பு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அதாவது ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடையில் உள்ள எல்லா பாவங்களுமே, சிறு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும் சொல்றாங்க. இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரலாம், அப்போ நான் ஒரு உம்ரா தானே எனக்கு செய்ய வசதி இருக்கு, ஒரு உம்ரா தானே செஞ்சிருக்கேன், அப்போ 2வது உம்ரா செய்தால் தானே அதுக்கு நடுவில் உள்ள பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும், அப்போ என் பாவங்கள் மன்னிக்கப்படாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். சரிங்களா? இப்போ ஒரு ஜும்மா தொழுகைக்கும் அடுத்த ஜும்மா தொழுகைக்கும் உள்ள நடுவில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும்னா, அப்போ முதல்ல செய்த ஜும்மா தொழுகைக்கான நன்மை கிடைக்காது அப்படின்னு கிடையாது, அதுல இன்னும் சிறப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா ரசூல்லா வந்து அதை வலியுறுத்திருக்காங்க, கொஞ்சம் அடிக்கடி உம்ரா போறதை வலியுறுத்திருக்காங்க. முடிந்தவங்க போகலாம், ஆனா ஒரு உம்ரா செய்தாலே அதற்கான நன்மைகள் அதிகம் தான். அப்படி நம்ம 2வது உம்ரா செய்தாலும் நம்ம அதிகமா தௌபா செய்யணும், அப்பதான் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும். சரிங்களா? அதனால நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு உம்ராவை நம்ம செய்யும் போதே அடுத்த உம்ராக்கு வர்றதுக்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கூட அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம உள தூய்மையோட அல்லாஹ் கிட்ட துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ இந்த உம்ராவை எப்படி தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உம்ராவுடைய தொடக்கமா நம்ம பண்ண வேண்டியது இஹ்ராம் அணிதல். அதாவது இஹ்ராம் அப்படிங்கிறதுல என்னென்ன வரும்னா, வெள்ளை நிற துணியை அணியறது அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனதில் வைக்கிற நீயத்துங்கிறது மிக மிக முக்கியம். இப்போ இந்த வெள்ளை நிற துணியை, அதாவது ஆண்களை பார்த்த வரைக்கும் மேலே ஒரு ஆடை, அதாவது தைக்கப்படாத ஒரு இது வலதுபுறம் தெரிகிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடையை வந்து அந்த டவலை வந்து போட்டுப்பாங்க, கீழே வந்து ஒரு டவல் ஒரு துணி, சரிங்களா, அதை வந்து கட்டிப்பாங்க, அந்த கைலி மாதிரி கட்டிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு தைக்கப்படாத வெள்ளை நிற ஆடை, சரிங்களா, இதை வந்து அவங்க நல்லா குளிச்சுட்டு வீட்டிலேயே என்ன பண்ணலாம், அவங்க அதை கட்டிக்கிட்டு போகலாம். இல்லை ஏர்போர்ட்டில் போய் கட்டுவாங்க. ஏன்னா இந்த மீகாத், அதாவது இந்த உம்ராவுடைய எல்லைன்னு ஒன்று வரும். இது வந்து எம்லம் அப்படிங்கிற ஒரு இடம். நம்ம ஃப்ளைட்டில் போகும்போதே பைலட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது இந்த இடம் வந்திருக்கு, மீகாத் வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உம்ராக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற நீயத்தை நம்ம வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம மாட்டிக்கலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் வசதி இருக்காது அங்கே ஃப்ளைட்டில் போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதனால அதை பண்ணிட்டு வீட்டிலேயே நல்லா குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஏறி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மீகாத் எல்லை வரும்போது நான் உம்ராக்காக போகிறேன் அப்படிங்கிற நீயத்தை கண்டிப்பாக வைக்கணும். இதுல என்னன்னா, நிறைய பேர் கூட்டமா இப்போ வயதானவர்கள்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கிறது இல்லை. அவங்க வந்து எல்லாரும் உட்கார சொல்றாங்க, உட்கார்ந்தோம், போக சொன்னாங்க, போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம அந்த எல்லை வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த நீயத்தை வைக்கணும். இப்போ பெண்களுக்கு என்ன ஆடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை நிற ஆடை இப்படிலாம் கிடையாது, எந்த நிறமெல்லாம் போடலாம். முழுமையாக நம்ம ஹிஜாப்ல எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான். இப்போ நம்மளுடைய முகம் வந்து தெரியணும், முகத்தில் வந்து எந்த திரையும் இருக்கக்கூடாது, முகம் தெரியக்கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி கை உறை அணிந்திருக்கக்கூடாது, அதுவும் தெரிகிற மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பெண்கள் போகணும். பெண்களும் வந்து என்ன பண்ணணும், அந்த மீகாத்திலே அடையும் போது நான் உம்ராக்காக வந்திருக்கேன், அல்ல உன் பக்கம் நான் வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அதை சொல்லி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தல்பியா சொல்லணும். தல்பியாவை முதல் மனப்பாடம் பண்ணிடணும். சரிங்களா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக்க லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக். ஸோ இதோடைய அர்த்தத்தை பார்த்தோன்னா, யா அல்லாஹ், நான் உன் அழைப்புக்கு பதிலளிக்கிறேன், நீ ஒருவனே, உனக்கு எந்த பங்காளியும் இல்லை, அனைத்து புகழும் அருளும் ஆட்சியும் உனக்கே உரியது, உனக்கு எவரும் இணை இல்லை. இந்த வாக்கியத்தை, அதாவது அரபுல வருது இல்லையா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தல்பியாவை சொல்ல ஆரம்பிக்கணும். நம்ம மக்காவை அடையிற வரைக்கும் இந்த தல்பியாவை திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் நிறைய நன்மை இருக்குது. ரசூல்லா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்களா, நாங்கள் வந்து மக்காவை அடையிற வரைக்கும் என்ன பண்ணோம், திரும்ப திரும்ப ரசூல்லாவோட சேர்ந்து இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் நம்ம மக்காவை அடையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப சொல்லணும். ஸோ அங்கே போய் நம்ம மக்காவை அடைஞ்சிட்டோம். மக்காவை அடைந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உம்ராவில் உள்ள கிரியைகளை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா முதல்ல இப்போ நியத்து மட்டும் தான், இஹ்ராம் மட்டும் தான் வச்சிருக்கோம். இந்த இஹ்ராமில் என்ன இருந்துச்சு, ஆடை இருந்தது, அதே மாதிரி நம்மளுடைய நியத்து இருந்தது. சரிங்களா? அடுத்து தல்பியா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ தவாஃப் செய்ய போகிறோம். தவாஃப்னா மக்கால உள்ள காபா இருக்கு இல்லையா,
அதை சுற்றி 7 முறை நம்ம என்ன பண்ணணும்னா தவாப் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த தவாப்புங்கிறது ஹஜருல் அஸ்வத் கல்லில் இருந்து தொடங்கும். அங்கே க்ரீன் கலர் லைட் எரியும். அங்கே என்ன பண்ணணும், அங்கே நம்ம முடிந்தவர்கள் அதை தொட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதை கையை காமிச்சிட்டு நம்ம தொடுற மாதிரி கை காமிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த 7 முறை அந்த சுற்றை வந்து நம்ம சுற்றக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் தவாப் செய்ய ஆரம்பிக்கும் போதும் ஹஜருல் அஸ்வத் கல்லை நோக்கி நின்று அதை தொடுற மாதிரி சைகை காட்டி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி நம்ம தொடங்கணும். இந்த 7 சுற்றுகள்லையும் ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த ஹஜருல் அஸ்வத்தை நோக்கி வரும்போதும் அதை பார்த்து அதை தொடுற மாதிரி சைகை காட்டி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த சுற்றை தொடங்கணும். அதை சுற்றும் போது நிறைய பேருக்கு என்னவாகும்னா தலை சுற்றல் வரலாம். ஏன்னா அந்த கூட்டத்தை பொறுத்து இருக்கு. இப்போ ஹஜ்ஜி சீசன்ல போனீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி ரமதான்ல போகும்போதும் பயங்கரமா இருக்கும். சாதாரணமா உம்ரா சீசன்லயே அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி நேரத்துல சில பேருக்கு தலை சுத்தல் வரலாம். அப்படி வயதானவர்கள் யாரா இருந்தா நடுவுல கொஞ்சம் இடைவெளி எடுத்து உட்கார்ந்துட்டு கூட என்ன பண்ணலாம், திரும்ப சுத்த ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து வலுக்கட்டாயமா இதை முடிச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திப்பாங்க. ஆனா இதுக்கு அனுமதி இருக்குது, உட்கார்ந்துட்டு பண்ணலாம். ஆனா அது நீண்ட இடைவெளியா இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்மளால எவ்வளவு ஒரு தண்ணி குடிச்சிட்டு எழுஞ்சுக்கிறோம்னா அந்த மாதிரி இருக்கணும். எந்த இடத்துல நம்ம உட்காரமோ அந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி தவாப் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா ஹாஜிகள், உம்ரா போகும்போது தவாப் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்ப தொழுகை நேரம் வந்தாலும் அங்க உள்ளவங்களே என்ன பண்ணுவாங்க, அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணி தொழுகைக்கு அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கிப்லாவை நோக்கி நிக்க வச்சிருவாங்க. நிக்க வச்சுட்டு அப்படியே தொழுதுட்டு திரும்ப அப்படியே தவாப் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ நம்ம நடுவில் ஒரு சின்ன பாஸ் கொடுக்கறது தவறு இல்லை. ஆனால் அதை வேணுக்குன்னு நம்ம கொடுத்துட்டு போய் உட்காரக்கூடாது. நீண்ட இடைவெளியாவோ இல்லை நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு நடுவில் வேற எந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு டயர்ட் ஆகிட்டோம், மயக்கம் வருது, தலை சுத்துக்குன்னா உட்காந்துக்கலாம். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அந்த தவாஃபனை வந்து 7 தடவையும் கம்ப்ளீட் பண்ணணும். 7 தடவை இல்லை, நான் 6 தடவை தான் முடித்தேன், 5 தடவை தான் முடித்தேன் அப்படின்லாம் கிடையாது. 7 தடவையும் முழுசாக கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம போயிட்டு இருக்கும் போதே நம்ம வாயில வர திக்ரு சொல்லலாம், நமக்காக துவா செய்யலாம். சரிங்களா? இதுல ரசூல்லா வந்து அதிகமா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரொப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வகீனா அதாபன்னார். இந்த துவா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச துவா தானே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாவை நம்ம என்ன பண்ணணும், சொல்லிட்டு 7 முறை சுற்றணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஒவ்வொரு சுற்றுக்குமே அந்த ஹஜருல் அஸ்வத் தான் தொடக்கம். சரிங்களா? அங்கே தொடங்கி அதில் தான் முடியும். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க ரசூல்லானா, பக்கத்தில் மக்காமே இப்ராஹிம் இருக்கும் இல்லையா, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று இந்த காபாவை கட்டின இடம் அப்படின்னு சொல்லி அங்கே குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நின்று நம்ம தொழுவணும். ஆனால் எல்லாருக்குமே அப்படி சான்ஸ் கிடைக்குமானா அப்படி சான்ஸ் கிடைக்காது. அங்கே இருக்க கூட்டத்தில் போய் அந்த இடத்துலலாம் நின்று தொழுவுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அதுவும் ஹஜ்ஜி சீசன் மாதிரி நேரத்துலையோ இல்லை ரமதான் மாதத்துலையோ அந்த மாதிரி நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அதனால அதை ஒட்டி எங்கே நம்மளுக்கு இடம் இருக்கோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 ரக்காய் தொழுகலாம். முதல் ரக்காயத்தில் குல்யா ஐயுஹல் காஃபிரூன் சூரா காஃபிரூன் ஓதிருக்காங்க. 2வது ரக்காயத்தில் சூரா இஹ்லாஸ் ஓதிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கேயும் என்ன பண்ணலாம், தொழுது நம்ம வந்து அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகாமே இப்ராஹிம்ல நின்று 2 ரக்காத்து தொழுத பிறகு ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதையும் ஒரு சுன்னத்தா அவங்க வச்சிருந்தாங்க. ஒருவேளை நம்ம ஜம்ஜம் தண்ணி குடிக்காம மறந்துட்டோம், அந்த நேரத்துல சைக்கு முன்னாடி நம்ம ஜம்ஜம் தண்ணி குடிக்கலனாலும் அது உம்ராவை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம அடுத்து வர இடம் வந்து சை செய்யறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபா மலையில ஏறி கிப்லாவை நோக்கி நின்று இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தை வந்து ஓதுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நிச்சயமாக சஃபா மற்றும் மருவா அல்லாஹ்வின் சின்னங்களில் உள்ளவையாகும். இதுக்கப்புறம் என்ன ஓதுவாங்கன்னா, அபுதவு பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் ஆரம்பித்ததை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் சொல்லுவாங்க. அதாவது இது நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது சஃபா மலையில நின்று கிப்லாவை நோக்கி நம்ம சொன்னா போதுமானது. அடுத்து நம்ம மருவாக்கு போகும்போதும் இல்ல திரும்ப சஃபாக்கு வரும்போதும் அந்த 7 தடவைகளும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரே தடவை ஆரம்பிக்கும் போது சொல்றதே போதுமானது. இப்ப சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சஃபா மருவாவில் நம்ம வந்து என்ன பண்ணுறது, தொங்கோட்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஓடுற மாதிரி, அதாவது நடக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா போகணும். இப்போ இது வந்து சஃபால தொடங்கி மருவால முடியணும். சரிங்களா? இப்படியே பேக் அண்ட் ஃபோர்த்தாக நம்ம வந்து என்ன பண்ணோம், 7 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டு வந்து வரணும். ஒரு தடவை நம்ம சஃபாலேருந்து மருவா போகிறது ஒன்று, அப்புறம் மருவாலேருந்து சஃபா வர்றது ஒன்று, இப்படி சொல்லி என்ன பண்ணணும், 7 முறை இதையும் வந்து நம்ம வந்து முடிக்கணும். இதுலையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த 7 முறைகளில் நடுவில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம், நம்மளுக்கு தண்ணி தாக்கம் எடுக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நடுவில் நிறைய ஜம்சம் தண்ணி நம்மளுக்கு நிறைய வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம், நிறைய குடிக்கலாம். இது வந்து இந்த உம்ரால வந்து ஒரு கிரியா நம்ம என்ன நினைக்கணும், நம்ம நிறைய ஜம்சம் தண்ணியும் குடிக்கணும். சரிங்களா? ஸோ ஜம்சம் தண்ணியை அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான புனிதமான தண்ணி. அதை வந்து நம்ம நிறைய குடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நினைவாக தான் நம்ம என்ன பண்றோம், சஃபா மருவாவை நம்ம 7 தடவை நடக்கிறோம். இந்த சஃபா மருவால அந்த கிரீன் லைட் ஏரியான்னு ஒன்று இருக்கும். அந்த கிரீன் லைட் ஏரியால நம்ம மேலே பார்த்தாலே தெரியும், கிரீன் லைட் ஏரியால இருக்கும். அந்த ஏரியால மட்டும் ஆண்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா
அதில் வந்து ஓடுற மாதிரி நடக்கணும் சரிங்களா. பெண்களுக்கு அது கட்டாயம் கிடையாது, ஆனால் ஆண்கள் அந்த மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும், அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை ஆரம்பிக்கும் போது ரசூல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சஃபா மலை இருக்கு இல்லையா, அங்கே போய் நின்றுக்கிட்டு கிப்லாவை நோக்கி, அதாவது அந்த காபா நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியும், அதை நோக்கி கையேந்தி நம்ம வந்து துவா செய்யணும் சரிங்களா. அல்லாஹு அக்பர்னு சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து அங்கேருந்து அந்த நடையை தொடங்குவாங்க. ஸோ அப்போ அங்கே நிற்கும் போதே திக்ரும் செய்வாங்க சரிங்களா. அதே மாதிரி நம்ம நடக்கும் போதும் என்ன பண்ணலாம்னா, நிறைய நம்ம திக்ரு செஞ்சுக்கிட்டே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நிறைய நமக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே நம்ம நடக்கலாம், அல்லாஹ்வை புகழலாம், நம்ம நிறைய தஸ்பீக் செய்யலாம். இதெல்லாம் பண்ணிட்டே அடுத்து மருவாக்கு போய் அதே மாதிரி அங்கேயும் நீ என்ன பண்ணலாம், கையேந்தி கிப்லாவை நோக்கி இதே மாதிரி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அங்கேருந்து இங்கே ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படியே பண்ணி அங்கே மறுவால வந்து இந்த நடை வந்து முடிவடையும். ஸோ இதுவும் இப்படிதான். நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இந்த 7 தடவைகள்ல நான் 6 தடவை நடந்துக்கிறேன் 5 தடவை நடக்கிறலாம் கிடையாது. நடுவில் நம்ம நீண்ட இடைவெளி இல்லாமல் நம்ம ஒரு சிறிய பாஸ் கொடுத்து நம்ம இடைவெளி எடுத்துக்கலாம், அதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்த நம்ம முடிக்கணும் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ கடைசி விஷயமா நம்மளுடைய தலைமுடியை கத்தரிச்சுக்கணும். அதாவது ஆண்களாக இருந்தால் மொத்தமாகவே ஷேவ் பண்ணிடுவாங்க, மொத்தமாக அவங்க தலைமுடியை எடுத்துப்பாங்க, இல்லைனா பெரும்பகுதியாவது எடுத்தே ஆகணும். அவங்க பெண்களாக இருந்தால் அவங்களுடைய முடியில் ஒரு சிறு பகுதி அவங்க என்ன பண்ணணும், கத்தரிச்சுக்கணும். இது கண்டிப்பாக அவங்க செய்தால்தான் அந்த உம்ரா வந்து என்னவாகும், முடிவடையும். அப்போ தான் இஹ்ராம்லேருந்து வெளியே வருவாங்க. அடுத்து ஒரு சுன்னத் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்ராம் அணியறதுக்கு முன்னாடி வாசனை திரவம் பூசிருக்காங்க குளிச்சுட்டு சரிங்களா. அதுக்கப்புறம் இஹ்ராம் அணிஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இஹ்ராம் அணிந்த பிறகு நியத்து வைத்த பிறகு அவங்க வாசனை திரவம் பூசக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை நம்ம இஹ்ராம் அணியறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கும் போது நம்ம வாசனை திரவியம் அப்ப பூசினாலும் அது தப்பு இல்லை, அது சுன்னத்து தான். இல்ல அந்த வாசனை வந்து அதுக்கப்புறம் நம்ம இஹ்ராம் அணிந்த பிறகும் அது நம்ம மேலேயே இருக்கும், நம்ம வந்து அதுல இருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க வாசனை இல்லாத சோப்புகளை போட்டுக்கிறது நல்லது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும், நம்ம இஹ்ராம் அணிந்த பிறகு நம்ம என்ன பண்ண முடியாது, வாசனை திரவியங்கள் போட முடியாது. ஸோ நம்ம அந்த இஹ்ராம் அணியும் போது நம்ம குளிக்கும் போது நம்ம வாசனை சோப்பு போட்டுலாம் குளிக்க கூடாது சரிங்களா. அதே மாதிரி அப்போ இஹ்ராம் அணிந்த பிறகு நகங்களை வெட்டுறதோ இல்லைன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில், அதாவது இப்போ கடைசியாக முடிய கட் பண்ணுறது வேற, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முடிய கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ, இல்லை அந்த ஊர்லேயே இருப்பாங்களா அவங்க வேட்டையாடுவாங்க, இல்லை இந்த கல்யாண பேச்சு பேசுறது, இல்லைன்னா என்ன பண்ணுறது சண்டையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஹ்ராமில் இருக்கும்போது கண்டிப்பா பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னா, இஹ்ராமையும் மொத்தமா முடிக்கக்கூடிய ஒரு செயல் என்னன்னா, கணவன் மனைவி அங்க போனவங்க உடல் உறவுல ஈடுபடுறது. இதை யார் செய்யறாங்களோ அவங்களுடைய உம்ராவே பாலாகிடும், அவங்க திரும்ப தான் அந்த உம்ராவை ஸ்டார்ட் பண்ணி செய்யணும். சோ இஹ்ராம முடிக்கிற செயல்ல இது ஒரு மிகப்பெரிய பாவமான செயல். மற்ற எந்த செயல்களா இருந்தாலும் அதுக்கு எல்லாமே பரிகாரம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இதுல சில விஷயங்கள் வந்து உம்ராவை முழுமையாக்குற விஷயங்களா இருக்குது, சில விஷயங்கள் இது பண்ணலனாலும் உம்ரால எந்த குறையும் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது உம்ரால பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, முதல்ல நம்ம இஹ்ராம் அணிறோம் இல்லையா, அதாவது ஒயிட் ட்ரெஸ் போட்டு நம்ம என்ன பண்றோம், நீயத்து வைக்கிறோம் இல்லையா, அது மிக மிக முக்கியம். அந்த மீகாத்துல நம்ம என்ன பண்ணணும், நீயத்து வைக்கணும். அடுத்து பார்த்தோம்னா நம்ம தவாப் செய்யறது 7 முறை கண்டிப்பாக தவாப் செய்து இருக்கணும். அப்பதான் அந்த உம்ரா முழுமை அடையும். அதில் நான் 6 முறை பண்ண 5 முறை பண்ணனாலாம் அந்த தவாப் செய்தோம்னா நம்மளுக்கு உம்ரா முழுமை அடையாது. அடுத்து சை பண்றதுலையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த 7 முறை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஓட்டம் ஓடி இருக்கணும், சஃபா டு மர்வா நம்ம போயே இருக்கணும். இதெல்லாம் மஸ்ட். அதே மாதிரி கடைசியா நம்ம முடியை கத்தரிச்சுக்கிறதும், அவங்க ஆண்களா இருந்தா முடியை மொத்தமா எடுத்துக்கிறதும் அதுவும் வந்து என்னது மஸ்ட் சரிங்களா. ஸோ இதெல்லாம் கடமையா, அதாவது ருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயம். இப்போ வாஜிபான விஷயம் விரும்பத்தக்கது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மக்காமே இப்ராஹிம்ல நின்று நம்ம 2 ரக்காத் தொழுறோம் இல்லையா, அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த தொழுகையை நம்ம தொழுவுலனாலும் உம்ரா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அது வந்து கடமை கிடையாது. அங்கே போய் தொழுகிறது வந்து ஒரு சுன்னத்தான விஷயம் தான். அதை பண்ணலனாலும் உம்ரா நம்ம பண்ண மாதிரி தான் சரிங்களா. ஏன்னா நிறைய பேரால சில நேரம் அங்கே பண்ண முடியாம கூட போகலாம், அந்த சீசனை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால உம்ரா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அப்படிலாம் கிடையாது. ஆனால் நம்ம பண்ணணும், ரசூல்லா பண்ணியிருக்காங்க, அதனால பண்ணணும் சரிங்களா. அடுத்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம தல்பியா சொல்றதை விட்டுட்டோம் அப்படின்னாலும் உம்ரா வந்து கிடைக்காதா அப்படின்னா அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய உம்ரா வந்து முழுமையான உம்ராவா தான் இருக்கும் நம்ம. ஆனால் மேக்சிமம் நம்ம இதெல்லாம் செய்யறது மூலமா நமக்கு நிறைய நன்மை அடையலாம். ஆனா அப்படி பண்ணாம இருந்தாலும் தவறு ஏற்படுறாதுன்னா தவறு ஏற்படாது சரிங்களா. ஸோ முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாம் இது கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த விஷயத்தை இப்படி குறிப்பிட்டு சொல்றோம். இல்லைன்னா இதையும் கண்டிப்பா நம்ம எல்லாமே நம்ம செஞ்சுதான் ஆகணும். அடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே குனிஞ்சுக்கிட்டே வந்து காபாவை இப்படி பார்ப்பாங்க, பார்த்தோன்னே கேட்கற துவா வந்து நிறைவேறிடும். அப்படிங்கிறதுலாம் எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸோ இல்லை குர்ஆன் வசனங்களோ கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் காபா ஒரு புனிதமான இடம், அல்லாஹுவால ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல நம்ம தொழுகிற ஒவ்வொரு தொழுகைக்கும் 1,00,000 மடங்கு நன்மை இருக்கு. ஸோ அதிகமான தொழுகையை பண்ணணும், அதிகமான இபாதத்துக்களை பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே 1,00,000 மடங்கு நம்மளுக்கு வந்து என்னது நன்மை இருக்கு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவை பற்றி ஒரு அளவுக்கு இதில் புரிஞ்சிருக்கும். தயவு செய்து இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலோ கமெண்ட்ஸில் சுட்டி காட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ நம்ம ஹஜ்ஜி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ இந்த உம்ராவை பற்றி சொன்னது, இது ஹஜ்ஜுக்காக போகும்போது செய்யக்கூடிய உம்ராவாக இருந்தாலும் சரி,
பொதுவா நம்ம போய் செய்யறோம் இல்லையா மற்ற மாதங்கள்ல, அந்த உம்ராவா இருந்தாலும் சரி இந்த முறைப்படி தான் நம்ம செய்ய போறோம். அதை தான் இப்ப நம்ம பொதுவா சொல்லிட்டோம். ஆனா ஹஜ்ஜுடைய காலத்துல நம்ம இந்த உம்ராவோட சேர்த்து நிறைய கிரியைகளை செய்யணும். ஸோ அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற அடுத்த வீடியோல நம்ம போடுவோம். அந்த போடுறதுக்குள்ள, அதாவது இன்னும் ஒரு நாளைக்குள்ள நீங்க தயவு செய்து இதை பார்த்துட்டு இதுல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க இதையும் கேட்டீங்கன்னா நான் அந்த வீடியோல இன்ஷால்லா சேர்த்து போடுவேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய இபாதத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு நம்ம அனைவருக்கும் அதிகமான நன்மையை வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.